இன்ஸ்பெக்டர் சார், கணக்குகளை செக் பண்ண கிளார்க் மோகனுடைய திருட்டை கண்டுபிடிச்சிட்டான். அது வெளியாகாம இருக்கிறதுக்காகத்தான் அந்த குமஸ்தாவையே கொலை பண்ணிட்டான் சார். மோகனுடைய தகப்பனார் பேர் என்ன? சதாசிவம் பிள்ளை, பெரிய கடை வீதி, திருச்சி. ஹலோ, ஸ்பீக்கிங். கொலையா? மோகன், ரங்கநாதன் கம்பெனியா? சதாசிவம் பிள்ளை, திருச்சி. ஹலோ, ஏவன் திருச்சி ஸ்பீக்கிங். எஸ். கொலை பண்ணிட்டான் மோகனா? சதாசிவம் பிள்ளை. எஸ், ஆல் ரைட். வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சா கூட என் பிள்ளை பயப்படுவானே ஐயா. அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்களே ஐயா, தயவு செய்து அவனை விட்டுடுங்க ஐயா. ஆளே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அதுக்குள்ள நீங்க விட்டுட சொல்லி கேக்குறீங்களேம்மா. சரி சார், அவருடைய போட்டோவை கொடுங்க. தேங்க்ஸ், நாங்க வரோம். அப்பா, அவர் கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். ஐயோ, என்னம்மா அது? என்னப்பா, அவர் பைத்தியம் பிடிச்சவரு எங்கேயாவது ஓடிட்டு வர, வீட்டை சுத்தி 50 கூர்க்காவை போட்டு வைங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? மோகனா, என்னப்பா இப்படி பண்ணிட்டு? என் மேல தப்பு இல்லைங்க. நாகப்ப என்ன கத்தியால குத்தத்துக்கு வந்தான். நான் தற்காப்புக்காக அவனை சுட வேண்டியதா போச்சு. நீங்க போயிடுங்க, சீக்கிரமா போயிடுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும். போயிடுங்க மோகன். மீனா, மீனா, நான் இந்த நிலைமையிலேயே ஏன் இங்க வந்து தெரியுமா? உன்னை பார்க்க, உன்னுடைய அன்பான மொழியை கேட்க, உன் பொன்னான வாயால என்ன போன்னு சொல்லாது மீனா. அப்புறம் நான் போயிட்டேன்னா திரும்பி மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமோ? முடியும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மோகன். போலீஸா? மிஸ்டர் மோகன், உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இதோ சார், மோகனை கொண்டு வந்துட்டேன். திருச்சிராப்பள்ளியில இவங்க அப்பா கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்த போட்டோ சார் இது. கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. சரி சார். நமஸ்காரம் சார். வாங்க. உங்களுக்கு தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன். மோகன் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க கொடுத்த போட்டோவுக்கும் அந்த ஆளுக்கு சம்பந்தமே இல்லையே சார். எங்க ஆளை காட்டுங்க பாக்கலாம். இதானா பாருங்க. இவன் என் ஃப்ரெண்டு சன் இல்லையே, வேற ஏதாவது சதாசிவம் பிள்ளை மகனா இருக்கலாம். சரி, நான் வரேன். தேங்க்ஸ். அம்மா மாலதி, மாலதி. அப்பா, மோகனை பாத்தீங்களா? பாத்தம்மா, அவன் நம்ம மோகன் இல்ல, வேற யாரையும் ஒரு ஆளை பிடிச்சி உள்ள தள்ளிருக்காங்க. அப்போதரே, என் புள்ள எங்கப்பா? உங்ககிட்ட வேலை கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அவனை கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டியே. அடா ஏயா பத்திர, சும்மா உட்கார. உட்கார வேணா, சொல்லப்பா. சொல்லட்டுமா? உன் பையன் கொலையும் பண்ணல, எங்கேயும் மாட்டிவும் இல்ல, எல்லாம் இந்த பத்திரிகைக்காரங்க பண்ண வேலை. உண்மையான கொலைக்காரன் ஆப்பிட்டோம். அப்படியா? நல்ல வேலை, என் மயத்துல பால வார்த்தை. அதானே. அப்ப என் பிள்ளை எங்க? அட சொல்லுங்கய்யா. கரெக்ட், சொல்லம்மா. நீங்களே சொல்லுங்கப்பா. ஐயோ, என்ன இப்படி முழிக்கிறீங்க? என் பிள்ளை எங்க? அது அவனுக்கு லேசா கிறுக்கு பிடிச்சிருந்தது. கிறுக்கா? நீ ஏயா பதற? கிறுக்கு பிடிக்கிறதெல்லாம் சகஜம் தானே. பாருங்களா, என் பிள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டீங்களா? எங்க சேர்க்க விட்டான்? அதுக்குள்ள ஓடிட்டானா? அட நீ ஏயா சும்மா பதற? அதாவது பைத்தியக்காரங்க எல்லாம் ஓடுறது திரும்பி போறதெல்லாம் சகஜம் தானே. சகஜத்துல இடிவல. நீங்க என்ன இந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு? வாங்க பிள்ளைய போய் தேடுவோம். கும்பிடுறமா சார். கொலையாளியை புடிச்சிட்டு வந்துட்டேன் சார். ஓ, மோகன். சாமி, எசமா, என் பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன், நான் மோகன் இல்ல சாமி. நான் தேசக்காரன் மூக்க சாமி. என்ன விட்டுருங்க சாமி, நான் கொலைகளை ஒண்ணு செய்ய மாட்டேன். இந்த ஆளை கூட லாக்கப்ல போடு. எஸ் சார். முடியா, நான் போவையா? தெரியும். சார், என்னப்பா அது? பலகார மோகனை பிடிச்சிட்டு வந்தாச்சு. என்னப்பா அது? ஒரே கன்ஃபியூஷனா போச்சு. என்ன சார்? ஏற்கனவே சதாசிவம் பிள்ளை மகான் ஒருத்தன் உள்ள இருக்கான், நீங்க வேற 2 பேரை கொண்டாந்துருக்கீங்க. சரி சரி, உள்ள கொண்டு போய் லாக்கப்ல போடு. எஸ் சார்.
பரம்ப போட கைது. அரே இது என்ன ஆகாது? அதிசயமாக்கிது. யோ நீ என்ன மாதிரி கிரிய? நீ கொலை பண்ணதுக்கு தானே நான் தூக்க சாகணும். ஏண்டா சோமாரி டேய். சரி அப்பா நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசுனீன்னா நான் இங்கே தூக்கு போட்டு செத்துருவேன். டேய் மோகா டேய் பேசாட. நீ பல்லுக்குதான் ஓடிச்சு வெளியே வந்தா கம்னுடா. கொலை பண்ணிட்டு வர பேசுறடா நீ. கைது கைது. ஹலோ. ஓ இன்ஸ்பெக்டர் சாரா, என்ன சார் சமாச்சாரம்? ரெண்டு மோகனா? ஐயா ஐயோ ஒரே மாதிரி இருக்காங்களா? சரி வந்துட்டேன். என்னப்பா இது ஒரே குழப்பமா இருக்கு? கரெக்ட், குழப்பமா தான் இருக்கு. வா போலாம். வாங்க சார் வாங்க சார். ஒரே மாதிரி 2 பேரை மோகன் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்ட், அதே கன்ஃபியூஷன் தான் இங்கே இருக்கு. வாங்க அதுல யார் உங்க பையனை வந்து பாருங்க. வாங்க. யோ என்னய்யா முறைக்கிற நீ? மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு என்ன மாமியார் வீட்டுல கூட தட்டியா நீ? நீ மனுஷனாயா நீ? யோ நீ நல்லா இருப்பியா நீ? எனக்கு 4 குழந்தைங்க இரு. ஆமா ஏன்பா செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்தவன் யாரு? நான் தான் மாமா. இதுதான் கரெக்ட். அப்ப நீ யோ உனக்கு இத்தனை தவாயா சொல்றது? உனக்கு நான் மோகன் இல்ல ரிக்ஷாக்காரன் மூக்கன்னு சொன்ன நம்புனியா நீ? ஏங்க உன் பைத்தக்காரன் சொல்லி வேற உயிரை வேற எடுத்துட்ட, உள்ள வேற கொண்டாட்டியா? நல்லா தண்ணி ஏண்டி கைத நீ சாப்ப குட்டடி உள்ள வந்துடி பாத்தியா? ஏண்டி கொய்திக்கலாங்கடி புரிச்சா? அவர் ரொம்ப நல்லவருங்க ஏஜமா. அவரை விட்டுடுங்க ஏஜமா. அவர் இப்படிதாங்க லபாதுபான்னு கத்துவாரு ஏஜமா. அவர் கையால் ஆகாது ஏஜமா. உங்க கால்ல விழுந்து கஞ்சி கேட்கிறேன் ஏஜமா. அவரை விட்டுடுங்க ஏஜமா. ஏயா ஒரு சாமி இவள தம்பாதி சாமி, இவ கொலைகாரி, இவளால தான் உள்ள வந்துட்டா. சாமி சமன் பேச்சு நாளை வெளியே விடு. இப்பவாது குட்டி வந்துச்சான். கல்லு பிள்ளையாராட்டம். வா. நல்ல பிள்ளைய பெத்தப்போ. என்ன சுத்த மடத்தனமா இருக்கு. இவனா என் மகன்? கரெக்ட். அப்போ இவன் மகன் இல்லையா? சார் நான் மோகன் இல்ல சேகர்னு எத்தனை தடவை நான் உங்கள்ட்ட சொன்னேன். நீங்க தான் நம்பல சார். இப்ப உள்ள வர தள்ளிவிட்டீங்க என்ன. அயோக்கிய பயல. சும்மா இருக்க சார். அம்மா ஐயோ மோகன் என் பிள்ளைய அவங்க அனுப்புனதுக்கு எப்படி ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க? அப்போ இவனா உன் மகன்? அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையாப்பா? இல்லப்பா, எனக்கு பதிலா சேகர் அனுப்பிச்சோம். ஐயோ ஐயோ நம்ம பரம்பரையில எல்லாரும் ரத்தத்தை கண்டாலே பயப்படுவாங்க. இப்படி கொலைகாரன் வந்து ஜெயில நிக்கிறேனா தம்பி? என்னம்மா பண்றது? என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துருச்சு. சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. மீனா அழாதேம்மா. அப்பா நான் நிச்சயமா சொல்றேன், மோகனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமா இருக்க முடியாதப்பா. எப்படியும் மோகனுக்கு சம்பந்தப்படுத்திட்டாங்க. அண்ணா நான் கண்டிப்பா சொல்றேன், இது சங்கருடைய வேலையா தான் இருக்கணும். சந்தேகமே இல்லை தங்கச்சி. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு மோகனை விடுதலை செய்ய என்னன்னா செய்யணும்? என்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய சாகசமும் தேவை. என்ன வேணும் நானும் செய்ய தயாரண்ணா. தங்கச்சி, சங்கர் திடீர்னு இந்த ஊரை விட்டு மறைஞ்சிட்டான். அவன் அடிக்கடி பெங்களூருக்கு தான் போவான். மோகன் தூக்குல தொங்குறதுக்கு என்ன 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த குள்ள நிறைய பிடிச்சு உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு மோகனை விடுதலை செய்யணும். புறப்படு தங்கச்சி. அம்மா மீனா, அப்பா ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும்மா. சங்கர் பெரிய அயோக்கி. நம்ம கூட்டாளி தான் தாத்தா. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அவனை உங்க ஆசீர்வாதம் தேவை, அவ்வளவுதான். நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி அம்மா, நீ வா தங்கச்சி.
வணக்கம் மாமா. மீனாவா? என்ன இப்படி திடீர்னு? சந்தர்ப்பம் அப்படி. அப்படின்னா நீங்க தான் எங்களை அடியோட மறந்துட்டீங்க, அதனால நானே உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா? உட்காரு மீனா. என் மேல இவ்வளவு கருணை இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கருணை இல்லை மாமா, காதல். உண்மையாவா? என்ன மாமா இது? என் மேல உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா? உங்க வீடு தேடி ஓடி வந்த எனக்கு நீங்க கொடுக்குற பரிசு இதுதானா? மீனா, கோவிச்சுக்கார மீனா, நான் தான் மடத்தனமா உளறிட்டேன். இந்த உன் கோபத்தை குளிர வைக்கும் இன்ப ரசம் அருந்து அருந்து. எப்படி இருக்கு மீனா? ரொம்ப ஜாலியா இருக்கு மாமா. மீனா, உண்மையை சொல். உனக்கு அந்த மோகன் மேல மாறாத அன்பு, உயிரினும் மேலான காதல் அப்படின்னு நினைச்சீங்களா மாமா? நீங்க ஒரு பைத்தியம். மோகன் இல்ல மோகன், அவன் ஒரு பொழுக்கி. காசு இல்லாதவங்கிட்ட எனக்கு எப்படி மாமா காதல் வரும்? சபாஷ் மீனா, சபாஷ் மீனா. மீனா, மீனா மாமா புறப்படு. எங்கே? நாம 2 பேரும் இப்பவே அமெரிக்காவுக்கு போயிடும். அங்கே ஆனந்தமயமான வாழ்க்கை. அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? ரெங்கநாதன் கம்பெனி பணம் பூராவும் ஐயா கிட்டதான் இருக்கு. வா இங்கே. 3 lakh. மாமா, நீங்க ஒரு பெரிய புத்திசாலி. எப்படி கண்டுபிடிச்ச? உலகத்திலே எவன் அதிக பணத்தை சேர்க்கிறானோ அவன் தான் அதிக புத்திசாலி. பல இது தெரியாம அந்த மடப்பைய மோகன் பணத்தை எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுடுன்னு உபதேசம் பண்ணுமா? உங்களுக்கே உபதேசம் பண்ணானா? என்ன திமிர் பாத்தீங்களா மாமா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க நாப்பனவரை சுட்டு கொண்டு இருப்பான். மீனா, நாகப்பனை சுட்டது அந்த பையன் இல்ல. அவருக்கு அவ்வளவு தைரியம் ஏது? நான் தான் சுட்டேன். அப்படியா? மோகன் சுட்டது விளையாட்டு துப்பாக்கியால. ஆமா, நீங்க எதுக்கு நாகப்பனை கொன்னீங்க? எனக்கு விரோதியா வந்த மோகனை எப்படியாவது ஒழிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணினேன். ஆனா நான் அகப்பட்டுக்க விரும்பல. சர்க்காரே அவனை தூக்குல போடணும்னு பிளான் போட்டேன். அதுக்காக நாகப்பனை கொன்னு அந்த குற்றத்தை மோகன் மேல போட்டேன். எப்படி என் ஐடியா? ஒண்டர்ஃபுல் ஐடியா மிஸ்டர் சங்கர். மீயா, கங்க்ராச்சுலேஷன். மிஸ்டர் மேனேஜர், நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்த பொன் மொழிகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. கையை தூக்க சொல்றாங்க.
என்ன உரைச்சில தொட்டு கும்பிடுறேன் சத்தம் கேட்டவன அந்த செத்து போயிட்டு அசந்து நின்றுல பெரிய வீரன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான்டா இது வேலை செய்யணும். மோகன் விடுதலை. உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டார். மோகனின் நண்பர்களான ராஜாவும் மீனாவும் சங்கர் மேல் சந்தேகம் கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அம்மா மாமா குட் நியூஸ் பத்தில Get out. Get out. Get out! சார் சார் மாலதி வரேம்மா. சேகர், அப்ப நானும் போயிட்டு வரேப்பா. கரெக்ட். நீ எங்கம்மா போற? நான் புருஷன் கூட போக வேண்டியதானேப்பா. புருஷனா? இவனா? ஒண்டி பையன். ஆண்டி பயலா இருந்தா தான் என்னப்பா, அதுக்காக என்னுடைய காதலை மாத்திக்க முடியுமா? கடையில வாங்கின பொருள் பிடிக்காட்டா திருப்பி கொடுத்துடலாம். ஆனா இருதயத்துல ஏற்பட்ட உணர்ச்சியை எப்படியப்பா மாத்திக்க முடியும்? இந்தாமா, நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாத, இஷ்டம் போல அவளையே கட்டிக்க. அப்பா கரெக்ட். மாஸ்டர், உங்க விடுதலையை கேட்டதுக்கு அப்புறம் தான் தங்கச்சி முகத்துல களை வந்தது. போங்கண்ணா. இருக்கு. அம்மா மீனா, என் பிள்ளைக்கு மறுபடியும் வாழ்வு கொடுத்த தேவதையே நீதாம்மா. ஆமாம்மா, இனிமே இவன் வாழ்க்கையில நீதாம்மா ஒளி வீசிக்கிட்டு இருக்கணும். ஆஹா, தங்கச்சி, எங்க மாஸ்டரை ஒரு புள்ள பெரிய மனுஷன் ஆக்குறது கூட பெருசு இல்லை. பணம் படைச்ச மாமனாரையும் மாமியாரையும் பரம ஏழையான ஒன்ன மருமகளை அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட பாரு. சபாஷ் மீனா, சபாஷ். மாஸ்டர், இந்த செய்தியை கேட்ட உடனே என் காயமெல்லாம் ஆறி போச்சு. முடிச்ச விடுங்க. முடிச்சவுக்கணுங்கிற வார்த்தையை இனிமே மறந்துடுறா ராஜா. ஐயோ, வார்த்தை மட்டும் இல்ல, அந்த டெக்னிக்கே மறந்து போச்சு. எதிர்காலத்துல தேவைப்பட்டா புதுசா ட்ரைனிங் எடுத்துக்கணும். மெதுவா மெதுவா. மச்சமா, மாங்காய் மச்சமா, என்னங்க என்னங்க ஓடியாங்களே, மாங்காய் மச்சம். மாங்காய் மச்சமா? ஐயோ அப்பா, அப்பா மகனே, நீ எங்கடா போன விட்டு? அடுத்த முகூர்த்தத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம். இது இந்த ராஜாவுடைய உத்தரவு. அப்பா வணக்கம் வாத்தியாரே. மாமியார் வீட்டுல பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப மாமியார் வீட்டுல பாக்குறேன். எப்படி கிட்ட லைஃப்? என்னம்மா ஐசா கல்யாக்கிட்டீங்களே? என்னம்மா நல்லா இருங்க, அவ்வளவுதான். என்னப்பா கல்யாண பத்திரிகை வந்துதா? சும்மா அன்னைக்கு பூண்டு விளையாடி இருக்கோம் தெரியுமா? இது நம்ம விடாச்சே. எனக்கு 4-5 குழந்தைங்க. ஜாக்கிரதா இருங்க நீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதோ யாருங்க பார்த்து கொடுங்க.